ராமகிருஷ்ணரிடா. இப்போது இன்றைக்கி வந்து விஜயதசமியாக இருக்குது. இன்றைக்கி காத்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னென்னா, ஒரு டெய்லி ஒரு கர்நாடிக் பாட்டு கேட்கணும் நீங்கள்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணணுன்னாக்கா, ஜஸ்ட் யூடியூப் எடுத்துகிட்டு கர்நாடிக் சாங்ஸ் அப்படின்னு போடுங்க. நிறைய பேர் பாடினது வரும். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு கேளுங்க. மேபி சுதா ரகுநாதனில் கேட்கலாம், ரஞ்சனி காயத்ரி பாடினது கேட்கலாம், பாலமுரளி கிருஷ்ணா சார் பாடினது கேட்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கர்நாடிக் பிளேயர்ஸ் இருக்காங்க, சரியா? அவங்க பாடினதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். பட் ஒரே ஒரு பாட்டு மட்டும் எடுத்துக்கோங்க போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பாட்டு. இதை வந்து என்ன பண்ணணுன்னாக்கா, காத்தால ஒரு வாட்டி அதே சாங்கு கேட்கணும், ஈவினிங் அதே சாங்கு, நைட்டும் அதே சாங்கு. நீங்கள் காத்தால கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேளுங்கடா, அதே ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனையோ இல்லை காலேஜ் விட்டு வந்தோடனையோ கேளுங்க. அதுக்கப்புறம் நைட்டு திரும்பி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதே சாங்கை கேளுங்க. இது மாதிரி ரெகுலராக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 31 days இருந்துச்சு மாதத்தில், 31 சாங் நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் கேட்டிருக்கணும். 30 daysனால் 30 சாங் கேட்டிருக்கணும். இது வந்து பேசிக் க்ரைட்டீரியா. இன்னொரு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இன்றைக்கி நான் இந்த சாங்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜஸ்ட் ஒரு அப்டேஷன் கொடுக்கணும் டெய்லி. நீ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, சரியா? இன்றைக்கி வந்து ஐ ஹர்டு என்ன தவம் செய்தேனே, ஐ ஹர்டு சபாபதிக்கு வேறு தெய்வம், இந்த மாதிரி எனக்கு ஒரு அப்டேஷன் டெய்லி இருக்கணும், நீ என்னென்ன பாட்டு கேட்டேன்னு சொல்லிட்டு, சரியா? இது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி லெவலுக்கு இந்த மந்தோட, அதாவது ஸ்டார்டிங்க்கு இந்த மாதிரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் மந்த்து அந்த பாட்டி நீ எப்படி வேறு லெவலில் கேட்கணும், என்னென்ன நோட்ஸ் நீ எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். முதல்ல காது கரெக்டாக ஃபோக்கஸாக வச்சு என்ன பாடுறா அப்படின்றத ஜஸ்ட்டு கவனிக்கிறது. மிருதங்கம் எப்படி வாசிக்கிறா அதில் அப்படின்றதையும் கவனிங்க, சரியா? இது மாதிரி பண்ணேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியாமையே நம்ம மைண்டுக்குள்ளே ரீச் ஆகும். சில சொல்கட்டு, சில மிருதங்கத்தில் இருக்கிற நடைகள் உங்களுக்கு அது வந்து எப்படி வரும்னா, சடனாக நான் வாசிக்க சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக அதை புரியும், டக்குன்னு வாசிச்சுடலாம். அதுக்கு ஒரு பேசிக் ட்ரிக் தான் இது. இது பேர் வந்து கேள்வி ஞானம் சொல்லுவாள். கேள்வி ஞானம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், சரியா? இது வர்றதுக்கு இது ஒரே வழி தான், நீங்கள் நிறைய கேட்கணும், அதுதான் விஷயம், சரியா? ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் மாதிரியே போட்டுக்கோங்க, சரியா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு பாட்டு ஒரு 5 minutes தான் இருக்கும் மேக்ஸிமம், இல்லை 5 to 10 minutes இருக்கும் மேக்ஸ் டு மேக்ஸ். இதை கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அதை கண்டிப்பாக எல்லோரும் கடைப்பிடிக்கணும், சரியா? ராமகிருஷ்ணரி.